திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டத்தில் இருக்கிற குத்திலிப்பை அப்படிங்கிற இடத்துல தான் எங்களோட குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட மூலஸ்தானம் வேற. அதனால சரி ஆடி மாசமே போயிட்டு வந்துடலாம். ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா? அதனால போய் அம்மாவோட அருளை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, கொண்டரங்கி மலை அந்த வழியா தான் போகணும். அந்த வழியா தான் போயிட்டு இருக்கிறோம். ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரத்துல இது ஆதி காலத்துல ஓலை குடிசையில இருந்தங்காட்டி இன்னுமே அதே மாதிரி பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றாங்க. சுத்தி எல்லாம் என்ன இது பண்ணாலும் டெவலப் பண்ணாலும் அந்த மூலஸ்தானம் இருக்கிற இடம் ஓலை குடிசையில தான் இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா ஆடி மாச காத்துல வேப்பலை காத்தோட சூப்பரா கரெக்டான டைமுக்கு பூஜை டைமுக்கு உள்ள போயிட்டோம். சரி இனி வீடியோவை பாத்துருங்க. அப்புறம் இவர் துணை தெய்வமா சந்தானமூர்த்தி. டிவி தெரியாது, அவ்வளோ தள்ளிட்டா என்னாச்சு. அம்மாக்காக கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, ஜாக்கெட் பிட்டு, ஒரு தட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோம். அப்புறம் நான் கொண்டு போன விளக்கும் ஏற்றிட்டு பூஜையை பார்த்துடலாம். பிளான் பண்ணாமல் திடீர்னு கிளம்பி போனாலும் கரெக்டான நேரத்துக்கு பூஜை நேரத்துக்கு போயிட்டதே ரொம்ப ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போய் அம்மாவை வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் தரிசனம் பண்ணணும் இல்லையா? பசங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடணும். அப்புறம் இது அரிசி, சர்க்கரை இதெல்லாம் கலந்து வச்சு சாமி கிட்ட வச்சு சைடில் இருக்கிற செவுத்தில் ஓரமாக போட்டால் எறும்புகளுக்கு உணவு. ஆக்சுவலாக இங்கே ஆதி காலத்தில் பிரசாதமாக கொடுத்தது இந்த கம்பு, இந்த மாதிரி தெனை மாவு எல்லாம் சேர்த்து வச்ச மாவு உருண்டை தான் கொடுத்தாங்கன்னு நான் போன தடவை வந்தப்போ சொன்னாங்க. பாருங்கள் சைடில் எல்லாம் போட்டுகிட்டே வராங்க இல்லையா? இதெல்லாம் எறும்புகளுக்கு உணவாக போடுறது.
ஏதோ ஒரு போன் ஃபஸ்ட்டு இங்கிருந்து ஒன்று ஸ்டார்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துருக்குண்ணே இந்த இன்ட்ரோக்கு. அப்புறம் பொங்கல் வச்சுருந்தாங்க, அபிஷேகம் எல்லாம் சாப்பிட்டு பிரசாதத்தையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வேப்ப மர காற்றுல குழுன்னு உட்காந்துக்கிட்டு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குமா? விழாவை சிறப்பிச்சிருக்கோம். மறுபூஜையும் முடிச்சுட்டு அப்புறம் மாலை கொடுத்தாங்க, அம்மன் கழுத்தில் இந்த மாலையை. அதையை வாங்கிட்டு வந்து நம்ம காருக்கு எல்லாம் கட்டிக்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு கொத்து வேப்பலை கொத்தும் எடுத்து அதுவும் காருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம். வேலுக்கு முன்னாடி விட்டுடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மண் எதுக்கு எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்காக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி, அப்படியே கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி தான், எப்போவுமே ஒரு பக்கம் போகிறோன்னா அதுக்கு பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்கோ அதையெல்லாம் ஒரே நாளில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம போகிறது பாதாள சிவன் கோவில். அப்படியே வந்து தாடிக்கொண்டு அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய். உங்களுக்கும் எல்லா கடவுளோட அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக முடிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.